அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால் அவர்கள் உரையாற்றுவார். அதனை தமிழில் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எஸ். பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். வணக்கம். AICC General Secretary in charge of Tamil Nadu, Ghulam Ahmad Mir Saab, PCC President Manikam Tagore MP, AICC in charge Dr. Challakumar, CLP leader Smriti Tara, Ministers Vishwanathan, Rajesh Kumar, Secretary AICC Nivedita Alva, ex-PCC Presidents Krishna Swami ji, Thankabalu ji, Alagiri ji, Shelva Perantagai ji, Tirunavakar ji, PCC members, DCC office bearers, block presidents, MPs, MLAs, very good evening to all of you for this marvelous meeting. First of all, I would like to congratulate entire PCC team and the senior leaders for organizing such a mammoth leaders program in Tamil Nadu. A new era is starting in Tamil Nadu. When we are studying in lower classes, we used to remember the Kamaraj rule of Tamil Nadu. Perundalevar Kamaraj's rule was energized that point of time throughout the nation. Now, I think that era of Kamaraj Nadar is now remembered by people of Tamil Nadu. அன்பிற்குரிய என் அருமை நண்பர்களே, நான் முதலில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையும் அவரோடு இணைந்து நின்று இந்த மாபெரும் அரசியல் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவரையும் நான் மனமாற பாராட்டுகிறேன். நாம் ஒரு புதிய யுகத்திலே அடியெடுத்து வைக்கிறோம். நான் பள்ளியிலே படிக்கின்ற போது பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை பற்றி நான் படித்திருக்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழகத்திற்கு மட்டுமல்ல, அது அனைத்து இந்தியா முழுமைக்கும் ஒரு முன்மாதிரியான ஆட்சியாக அந்த ஆட்சி திகழ்ந்தது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. I came from Delhi today after attending the very important CWC meeting, which had discussed about the current political scenario, especially paper leak, Chanda Chori, Chinese aggression on Arunachal, relating that type of serious issues which are facing throughout the nation. நான் இப்பொழுது டெல்லியிலிருந்து நேராக வருகிறேன். நான் வருவதற்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்திலே கலந்து கொண்டு திரும்பி வருகிறேன். அந்த செயற்குழு கூட்டத்திலே பல முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நாங்கள் வாதித்தோம். அருணாச்சல பிரதேசத்திலே சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு, நம்முடைய தேர்வுகளை எவ்வளவு முறையற்ற விதமாக நடத்துகின்ற விதம், நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை, வேலை வாய்ப்புகளை எப்படி அரசு களவு செய்கிறது என்பதை பற்றியெல்லாம், இதை போன்ற முக்கியமான பிரச்சனைகளை பற்றி வாதித்து அங்கே இருந்து நான் இங்கே வருகிறேன்.
Last 2-3 months, India is witnessing serious oppression against the union government. In Tamil Nadu, I don't want to explain about the NEET examination tragedies. While we speaking in the Lok Sabha, we mentioned about the situation of the suicide family of Tamil Nadu due to the NEET examinations leakage. கடந்த சில மாதங்களாக இந்திய திருநாடு பல பெரும் கொடுமைகளை நேரில் சந்தித்து வருகிறது. தமிழ்நாட்டில் கூட நீட் சம்பந்தமான தற்கொலைகளை பற்றி உங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே பேசுகின்ற போது நான் அதிர்ந்து போயிருக்கிறேன். All over India, the students are in a very difficult mindset. What will be our future of which job we can achieve? How can we pass the examination conducted by this type of examination conducted by the state governments? So all over India, entire students are facing through a troublesome periods. நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் பெரும் குழப்பத்திலும் மனவேதையிலும் இருக்கிறார்கள். தேர்வுகளை நடத்துகின்ற அந்த முகமைகள் இவ்வளவு முறைகேடுகளாக தேர்வுகளை நடத்துகின்ற போது அந்த தேர்வுகளிலே எப்படி தேர்வு பெறுவது, இந்த தேர்வுகளிலே சந்திப்பதன் மூலம் நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், நமக்கு என்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்கிற எதிர்காலத்தை பற்றிய அச்சத்துடனும் கவலையுடனும் தேசம் முழுவதும் இருக்கின்ற மாணவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையை இந்த நாடு இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. So, our leader Rahul Gandhi took a very brave stand. Come what may, the concern of the students and their parents should be addressed by the government. This is not started now. Rahul Gandhi 1 year before warned Prime Minister Narendra Modi, if you are not going to address the concern of the students on this examination, you are going to face serious consequences in this country. 1 year before, I think if you don't, I don't know whether you are remembering or not. 1 year before, our leader Rahul Gandhi told Narendra Modi, if you are not addressing the concern of the students of this country on examination leak, you are going to face a serious repercussions. But he didn't listen at all. That point of time, BJP attacked Rahul Gandhi. Every time, whenever Rahul Gandhi is raising serious concern of the common people, students, youth, that point of time, BJP come with a drama and they will tell that Rahul Gandhi is going to destroy this country. This is what their argument. நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, இந்த நாட்டில் குழப்பத்திலும் வேதனையும் இருக்கின்ற மாணவர்களோடும் அவர்களை பற்றிய கலக்கத்தில் இருக்கின்ற அவருடைய பெற்றோர்களோடும் என்ன விளைவுகள் வந்தாலும் அவர்களோடு நிற்க வேண்டும் என்கிற முடிவினை எடுத்து உறுதியாக நிற்கிறார். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கோணம் என்னவென்று சொன்னால், மாணவர்களுக்கு நேர்ந்திருக்கிற இந்த அவலத்தை பற்றி ஓராண்டுக்கு முன்பே மோடி அரசை அவர் எச்சரித்தார். இப்பொழுது நடக்கின்ற இந்த தேர்வுகள் மூலம் மாணவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியின் காரணமாக மிகப்பெரிய மாணவர்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் என்று மோடி அரசை ஓராண்டுக்கு முன்பே ராகுல் காந்தி எச்சரித்தும் கூட அந்த எச்சரிக்கையை கேளாமல் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தியை கிண்டல் செய்வதையும் கேலி செய்வதையும் தான் வாடிக்கையாக வைத்திருந்தார்களே ஒழிய, இன்று நம் தலைவர் ஓராண்டுக்கு முன்னால் என்ன சொன்னாரோ அதே இன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாடு பார்க்கிறது. We are asking the government, decentralize the exam system of this country. Last 2-3 parliament session, leader of opposition Rahul Gandhi himself raised the issue in the parliament. We need to save the children of this country. They are our future.
Therefore, I think instead of centralizing the entire examination in the name of NEET or something, you need to decentralize the examination system. This is what we are telling, but they didn't listen at all. They have different agenda. That is why finally what happened, entire students of this country, beyond political things, beyond religion, beyond region, they come on the streets. Finally, Modi government forced to surrender to the students of this country. ஒரு ஆண்டுக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அரசை எச்சரித்தார். நீங்கள் நடத்துகின்ற தேர்வு முறைகள் ஒரே இடத்தில் மையப்படுத்தி அத்தனை தேர்வுகளையும் ஒரே முகமையிடம் கொடுத்து இவ்வளவு பெரிய நாட்டிலே இந்த தேர்வுகளை நடத்த முடியாத அளவிற்கு அதை சீரழிக்கின்ற சூழ்நிலையிலே தேர்வு நடத்துகின்ற முறையை பரவலாக்க வேண்டும் என்று அவர் எச்சரித்ததோடு மட்டுமல்லாமல், இப்படி தொடர்ந்து தேர்வுகளை நடத்துவீர்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்களுக்கு பெரும் கேடுகள் ஏற்படக்கூடும் என்றதையும் எச்சரித்து நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, பல முறை மோடி அரசை எச்சரித்தார் என்பதை நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். What happened in Jantar Mantar? Entire country witnessed the way in which pellet gun was used against the students. The way in which AK-47 used against the students. This type of atrocities from police to the students never happened in the nearby histories. Who is responsible for this pellet gun? Only one question now raising in this throughout the country. Who ordered for using pellet gun against students? Delhi administration is totally under Home Ministry. Who is sitting in the Home Ministry? We asked an answer from the Prime Minister. We asked the answer from the Home Minister. You know, my brothers and sisters, this 56-inch Narendra Modi or his strong aide Amit Shah didn't even have a courage to face the Lok Sabha. In the last session, they run away from the house. ஜந்தர் மந்தரில் நடந்தது என்ன? ஜந்தர் மந்தரில் போராடிய மாணவர்களுக்கு எதிராக பெல்லட் துப்பாக்கி குண்டுகளை தாங்கிய அந்த துப்பாக்கிகளை பயன்படுத்தியது யார்? AK-47 துப்பாக்கிகளை மாணவர்கள் மீது பிரயோகித்தது எப்படி? AK-47 துப்பாக்கிகளையும் பெல்லட் குண்டுகள் தாண்டிய துப்பாக்கிகளையும் மாணவர்கள் மீது பிரயோகிப்பதற்கான உத்தரவுகளை வழங்கியது யார்? அந்த உத்தரவுகளை வழங்குகின்ற உள்துறை அமைச்சர் யாரிடம் கையிலே இருக்கிறது? இதற்கு பொறுப்பெடுக்க வேண்டியது யார்? மோடி அரசிடம் பிரதமரா, உள்துறை அமைச்சரா? இந்த கேள்விக்கு பதில் வேண்டாமா? இந்த கேள்வியை கேட்பதற்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரசும் தயாராக இருக்கின்ற போது 56 இன்ச்சு மார்பு கொண்ட மோடியும் அவருக்கு கூட வருகின்ற அமித்ஷாவும் கோழைகளைப் போல பயந்து ஓடி நாடாளுமன்றத்திற்கே வராமல் ஒளிந்து கொண்ட காட்சியையும் இந்த நாடு பார்த்தது. Rahul Gandhi continuously raising the question in the parliament. There is no answer. Now the people of India is realizing, whether it is Modi or Amit Shah or anybody in the BJP government, they are fooling the people of India, they are fooling the students of India, they are fooling the youth of India. Day by day unemployment is rising. Their only idea is to promote 2-3 their corporate friends, Ambani, Adani like corporate friends. They are not even bothered about the youth of India. They are not even bothered about the students of India. Finally, youth of India captured them and told them, surrender this time, otherwise we are going to teach a lesson in a greater way. That is why finally they surrendered to the youth of India, students of India, opposition of India. One major thing triggered for all of these things. Do you know what major thing triggered for the resignation of Dharmendra Pradhan?
Only one action. I can proudly say that. Like a surgical strike attack, Rahul Gandhi, along with MPs, went to the Prime Minister's house. At that point of time, the entire agitation was turned in a different way. That is why finally, Narendra Modi and his team surrendered to the students of India. I think students of India have successfully done their agitation. We supported from back in a very big manner. ராகுல் காந்தி கேட்ட கேள்வியை இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ராகுல் காந்தி கேட்ட கேள்வியை இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்த போது மோடி அரசும் அமித்ஷாவும் திகைத்து போனார்கள். இந்த நாட்டு மக்களையும் இளைஞர்களையும் இவர்கள் முட்டாள்களாக்க பார்க்கிறார்கள். வேலை வாய்ப்புகள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகின்றன. வேலை வாய்ப்புகள் இல்லை. மோடி அரசும் மோடி அரசு கூட இருக்கின்ற மற்ற அமைச்சர்களும் 2 கோடீஸ்வரர்களை மட்டுமே ஆதரித்து அவர்களுடைய தொழிலை மட்டுமே விருத்தி செய்வதிலே கவனமாக இருக்கிறார்களே ஒழிய ஏழை எளிய மக்கள் மீது அவர்களுக்கு கவனம் இல்லை என்று தெரிந்தவுடனே கொதித்தெழுந்த இளைஞர்கள் ஒன்று திரண்டார்கள். அதற்கு பிறகு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். ஆனால் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் இல்லம் நோக்கி எப்பொழுது நகர்ந்தாரோ அந்த நிமிடமே மோடி அரசு சரிய தொடங்கியது. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இதுதான் மோடி அரசுக்கு விடப்பட்ட சவால். இன்று மாணவர்கள் நடத்துகிற இந்த மாபெரும் அறப்போராட்டத்திற்கு நம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தனது முழுமையான ஆதரவினை தருகிறார். காங்கிரஸ் கட்சியும் தருகிறது. We the entire opposition stood together all these days against the union government attitude against students. Both the House, Congress President Mallikarjuna Kharge ji in the Rajya Sabha and Rahul ji from Lok Sabha led the agitation with all opposition parties. All are cooperated. But I can say now, the country's atmosphere is totally changing. Now India is ready for a change. We can categorically say that we are now on a changing path. Because country's atmosphere, now Narendra Modi is totally exposed. Amit Shah is totally exposed. Whenever an issue of nation come, they will try to divert the issue with communalism. That is why now spoke about Vande Mataram. These are all diversity tactics. Don't fall on this trap. These are all diversity tactics. The real issue, what is the real issue of this country? Real issue of the country, unemployment. Real issue of this country, paper leaks. Real issue of this country, Chinese aggression. Real issue of this country is price rise. Real issue of this country, delimitation. They want to divert all these issues with communalistic issues. So we are not going to fall on those issues. We will fight for the real issues. That's what we decided. நாடாளுமன்றத்தினுடைய மேலவையிலும் மக்களவையிலும் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒரே குரலாக இருந்தோம். மக்களவையிலே நம்முடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய தலைமையிலும் மாநிலங்களவையிலே நம்முடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுடைய தலைமையிலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது அத்தனை எதிர்க்கட்சி தலைவர்களும் ஒரு குரலாய் எழுந்து நின்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான முன்விதையை நாம் விதைத்தோம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு பெரிய மாற்றத்திற்கு நாடு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தினுடைய காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோம். மாற்றம் வருகிறது என்று உணர்ந்த மோடியும் அமித்ஷாவும் இதிலிருந்து தப்பிப்பதற்காக பல்வேறு நம்மை மடைமாற்றுகின்ற வித்தைகளை நம் மீது ஏவி விடுகிறார்கள். வந்தே மாதரம் பாடலை பற்றிய தேவையில்லாத விவாதத்தை கிளப்புகிறார்கள். இவைகளெல்லாம் நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக. நாட்டிலே உண்மையான பிரச்சனை என்ன? நாட்டிலே உண்மையான பிரச்சனை விலைவாசி உயர்வு.
நாட்டிலே உண்மையான பிரச்சனை மாணவர்களுக்கு முறையாக தேர்வுகள் நடத்த முடியாமை, நாட்டிலே உண்மையான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், நாட்டிலே உண்மையான பிரச்சனை தொகுதி வரையறை. காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேச நினைக்கிறது, அதை பற்றி மட்டுமே செயல்பட ஆசைப்படுகிறது. ஆனால் மோடியும் அமித்ஷாவும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக மதம் சார்ந்த வகுப்புவாத அரசியலை மக்கள் மத்தியிலே விதைத்து மக்களை திசை திருப்ப முயற்சிக்கிறார்கள். ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். We don't want to learn lesson on nationalism from BJP. We, Indian National Congress, who brought the freedom for this country, we don't want to learn nationalism from BJP, those who are tried to sabotage the freedom movement, those who are given apology to the Britishers. We don't want to learn lesson from them. Vande Mataram, national anthem, these are all emotional bonding with the Congress party workers. We believe, because we love this nation very much. So Vande Mataram was the main song during the freedom struggle. Mahatma Gandhi ji, Pandit Jawaharlal Nehru ji, Rabindranath Tagore ji, Sardar Vallabhbhai Patel ji, Maulana Azad ji, like stalwarts of Indian freedom struggle, made it clear. We don't want learn lesson from BJP how to become a nationalist. Your nationalism is to only for political purposes. You are using nation for only for political purposes, those your election gain. Our nationalism is an emotional bonding for us. This is the difference between BJP and Congress. தேசபக்தியை பற்றியும் தேசப்பற்றியை பற்றியும் காங்கிரஸ் கட்சிக்கு பிஜேபி போதிக்க தேவையில்லை. இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த இயக்கம் நம்முடைய இயக்கம். இந்த தேசத்தை கட்டி எழுப்பிய இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம். இந்த பேரியக்கத்தினுடைய ஒப்பற்ற தலைவர்கள் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக தங்கள் தேக்குமர தேகத்தை தியாகம் செய்தவர்கள். நாம் இவர்களிடம் சென்று தேசபக்தி பாடத்தை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜனகணமன என்கிற நம்முடைய தேசிய கீதமோ, வந்தே மாதரம் என்கிற பாடலோ நம்முடைய உணர்வுகளோடும் உணர்ச்சிகளோடும் சம்பந்தப்பட்டவை. இந்த தேசபக்தி பாஜகவுக்கு வேண்டுமென்றால் அரசியலாக இருக்கலாம், ஆனால் நமக்கு அது உயிரோடு கலந்தது, உணர்வோடு கலந்தது, நம் இதயத்தோடு கலந்தது. Friends, in Tamil Nadu also, I think you were remembering that during the Ram Mandir construction, lot many people gave a donation to the Ram Mandir. Here also I thought that people went to Ram Mandir after the construction and put donations. Now that entire donation had been stolen by whom? Stolen by whom? The people, the party which used Ram Mandir for election victory. All over India they have told that Ram Mandir built by BJP. They will vote for BJP. We are the real representative of Lord Rama. But Lord Rama's temple donation completely theft by none other than BJP and Sangh Parivar. Now they are telling this is not a national issue, this is a UP issue only. Whenever the election came, Ram Mandir was a national issue. Whenever the theft happened, that point of time they are telling this is not a national issue, this is a state issue. This is not only a Ram Mandir chori. Yesterday I told the press conference, from every house, majority of the house, people donated for Ram Mandir. That donation has been stolen by BJP. Therefore, this is not only Ram Mandir theft, this is a theft
from every house. घर घर चोरी है. This is what happened. உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்கும், அயோத்தியிலே ராமருக்கு கோவில் கட்டுகின்ற போது லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோவில் கட்டுவதற்கான நிதியினை வழங்கினார்கள். உங்களில் சிலர் கூட வழங்கியிருக்கலாம். தமிழ்நாட்டில் இருந்து சிலர் கூட பெரும் நிதியை அந்த கோவில் கட்டுவதற்காக தந்திருக்கலாம். ஆனால் அப்படி ராமருக்காக வழங்கப்பட்ட அந்த நிதியை இன்று பாஜகவை சேர்ந்தவர்கள் திருடி இருக்கிறார்கள். யார் இந்த பாஜக? ராமர் கோவில், அயோத்தி ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொல்லி ஒரு தேர்தலையே நடத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடியவர்கள் இன்று ராமனையே ஏமாற்றுகின்ற வகையிலே ராமனுக்கு வந்த நிதியை அவர்கள் களவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? உண்மையிலேயே நாம் தாம் ராமனுடைய உண்மையான பிரதிநிதிகள். இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த அயோத்தியிலே நடந்த இந்த திருடு உத்தரப்பிரதேசம் மட்டுமே சம்பந்தப்பட்டது, அது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ராமர் கோவில் அயோத்தியை ஒரு தேசிய பிரச்சனையாக்கித்தான் தேர்தலை சந்தித்தார்கள். தேர்தல் வருகின்ற போது ராமர் தேசிய பிரச்சனையாக மாறுகிறார். அவருடைய நிதி திருடுகின்ற போது அது உத்தரப்பிரதேச பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இந்த மாறாட்டத்தை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I am trying to say what I want to say is that India's atmosphere is totally changing. With the great conviction, we are very sure, I am very sure, 2029, Rahul Gandhi is going to be the Prime Minister of this country. The people of India love him very much because of people of India now realizing that he is the genuine person. Not like Modi as a fake person. He is the genuine person. Indian opposition leader Rahul Gandhi is the genuine person. Number 2029. You take it from me. Rahul Gandhi is going to be the Prime Minister along with the support of all opposition party. Rahul Gandhi is going to be the Prime Minister of India. No doubt about it. But for that, we cannot sit ideally. For that, we need to strengthen our party in Tamil Nadu also. You know, people of Tamil Nadu like Rahul Gandhi very much, isn't it? Rahul ji is also very much fond of Tamil Nadu today. Rajiv ji's birthday. Today, Rajiv ji's birthday. Morning we went to Shakti Sthala along with Madam Sonia Gandhi, Rahul Gandhi and Priyanka Gandhi and Kharge ji. What an emotional scene. Sriperumbudur is in Tamil Nadu. The person who had a great dream for this country. Rajiv ji is no more now. But that passion is in Rahul Gandhi. That courage is in Rahul Gandhi. That idealism in Rahul Gandhi. The people of Tamil Nadu like Rahul Gandhi very much. Rahul Gandhi like Tamil Nadu also very much. The 29 is the year of Indian National Congress and Indian oppositions. For that, we need to work hard. என் அருமை நண்பர்களே, நான் ஒன்றை உங்கள் மத்தியில் மிக தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். 2029 நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்தின் பிரதமராவது உறுதி உறுதி உறுதி. இந்த நாட்டு மக்கள் மோடியை போல ஒரு போலியான மனிதரை இனிமேலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் ராகுல் காந்தியை போல ஒரு உண்மையான மனிதனுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ராகுல் காந்தி நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய மறு வடிவம். இன்று காலையில் நான் அன்னை சோனியா காந்தியோடு நம் தலைவர் ராகுல் காந்தியோடு
நம் அன்பு தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய நினைவாலயமாகிய சக்தி செல்லுக்கு சென்று அங்கே இருந்து திரும்பி வந்தேன். உணர்ச்சி பளமாக இருந்தேன். இன்று நம் அருமை தலைவர் உயிர் நீத்த ஸ்ரீபெரும்புதூர் இருக்கின்ற தமிழகத்து மண்ணிலே நிற்கின்றேன். இந்த தமிழகத்தை ராகுல் காந்தி இன்னும் முழுமையாக நேசிக்கிறார். நீங்களும் முழுமையாக நேசிக்கிறீர்கள். ஆகவேதான் வரக்கூடிய நாட்களிலே நாம் சோம்பேறிகளாக வேலை செய்யாமல் இருந்துவிடக்கூடாது. முழுமையான வேகத்தோடு உழைத்து அந்த 2029 தேர்தலிலே நம் தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குகின்ற அந்த மகத்தான முயற்சியிலே உறுதியாக இருக்க வேண்டும். Now Narendra Modi and BJP know this reality. 29 is going to be difficult for them. That is why they came with a new idea of delimitation. You know that? This delimitation idea, mooted by Amit Shah and Modi. Why? What was the real idea of it? What is the design of delimitation? It is a clear design against South Indian states, against Northeastern states, against Punjab, Odisha, Lake states. It is a clear design to reduce the relevance of Tamil Nadu, reduce the relevance of Kerala, Andhra, Karnataka, Telangana. I told Punjab, West Bengal or Assam. They came with a good idea. We the people of South India, especially Tamil Nadu also, whatever union government is saying to us, we used to listen. Now they are telling, pay the price for that. Pay the price for that. They want to increase the seat from 540 to 850. They want to remove the freezing of Lok Sabha seat from the Constitution. These people are against the Constitution. That is why we stood together and defeated the delimitation bill in Lok Sabha last time. This session also they tried to bring it back again. But again we told them, don't come with that idea. We are not going to allow it. I am congratulating Tamil Nadu Legislative Assembly for passing a resolution on very clear way with 543 seats. Do women reservation. If you have any sincerity of women reservation, do now with the 543 seats. Don't play politics in the name of women reservation. If you have the sincerity, you do it now. Their idea is different because they know that they are going to lose 2029. Anyway, they want to pass the delimitation bill to increase the seats and do the delimitation according to their will, divide the people of this country on religion again, and try to win the election. But we are not going to allow it at all. மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் 2029 தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும். வெற்றி பெற முடியாது என்று நினைத்தவுடன் தான் அவர்கள் தொகுதி மறுவரை என்கிற ஒரு சதியை அரங்கேற்ற துடிக்கிறார்கள். தொகுதி மறுவரை செய்யப்பட்டு நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 850 அளவுக்கு கூட்டப்பட்டால் தமிழ்நாடு, கேரளா, தென் மாநிலங்கள், அசாம், ஒரிசா போன்ற பல மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள், இவைகளுடைய அரசியல் செல்வாக்கு நாடாளுமன்றத்திலே குறையும். அதை மறைத்து அந்த மாநிலங்களுக்கு செய்யப்படுகின்ற அநீதியை மறைக்கின்ற வகையிலேதான் தொகுதி எண்ணிக்கையை கூட்டுகிறோம் என்று அவர்கள் புதிய சதியை தீட்டுகிறார்கள். இந்த சதியை ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே ஒரு முறை நாம் தோற்கடித்தோம்.
இந்த நேரத்திலே உங்களுடைய சட்டமன்றத்திலே, தமிழக சட்டப்பேரவையிலே இந்த இப்பொழுது இருக்கின்ற அதே எண்ணிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும், அதை கூட்டக்கூடாது என்று மிக தெளிவான தீர்மானத்தை நிறைவேற்றிய தமிழக சட்டப்பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒரு நாளும் இந்த மாநிலங்களுடைய அரசியல் பிரசன்னமும் அரசியல் செல்வாக்கும் குறைவதற்கு காங்கிரஸ் கட்சி அனுமதிக்காது. இதை முழுமையாக எதிர்த்து போராடுவோம். எனவே தேர்தல் தோல்விக்காக அவர்கள் செய்கின்ற இந்த சதியை மீண்டும் நாம் முறியடிப்போம் என்று உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். My friends, so our target is very clear. Win back 2029. People are ready. People of India is ready. People of Tamil Nadu is ready. Whether the Congress workers are ready, Congress leaders are ready. This is the question by the people of India. Oh, how can? That's why national level. Yesterday we reviewed our organization Sangadan Srijan Abhayan, new DCCs, new block committees, new mandal committees, new BLA2, new booth committees. In our party, lot many leaders are there. Those who are working sincerely, very hard. But some leaders and workers also there. Some leaders also there. Entire office bearership they will use as an ornament. Now the time of accountability is coming. Those who are not working for the party, they cannot hold position at all. This is what we decided. Tamil Nadu also it is applicable. Every leader and worker should be in the field street coming 2.5 years. For 2029 is our target. காங்கிரஸை ஆட்சியிலே அமர்த்த ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக்க இந்தியா முழுவதும் தயாராக இருக்கிறது, தமிழ்நாடும் தயாராக இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ்காரர்களாகிய நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. அதற்காகத்தான் நாம் இப்பொழுது தயாராகிறோம். காங்கிரஸ் கட்சியை அகில இந்திய அளவிலே மேலிருந்து கீழ் வரை புனரமைக்கிறோம். புதிய மாவட்ட தலைவர்களை நியமித்திருக்கிறோம். புதிய ஒன்றிய வட்டார நகர தலைவர்களை நியமித்திருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியிலே அருமையான தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் சிலர் வெறும் அலங்கார பதுமைகளாகவே இருக்கிறார்கள். ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்லுவேன், வரக்கூடிய நாட்களிலே எந்த காங்கிரஸ்காரர் வேலை பார்க்கிறாரோ வேலை செய்கிற காங்கிரஸ்காரருக்கு மட்டுமே பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும். ஆகவே பதவிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களிடம் கணக்கு கேட்கப்படும் என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். Now Tamil Nadu, we are in an alliance. We are also in government. Some people are criticizing us. We are not adon alliance dharma. We cheated. We backstabbed. I want to say categorically, we never have the habit of cheating. We never have the habit of backstabbing. We will fight directly only if it is needed. But you have to understand, what was the post-election scenario in Tamil Nadu? Even though before the election also we got very big, good offer from TVK. We got very good offer from TVK regarding assembly seats, regarding Rajya Sabha, regarding others, corporation, panchayat and temple committee, everything. But we stood like a rock along with the DMK. Because we know that DMK is also believing secularism. They are for federal structure. They are for constitution. So for a long time we are together fighting against the defensive forces. We thought that more than a seat, going to the DMK is a dharma for us for that point of time. We stood with that term. But after election, what happened?
people of Tamil Nadu has given a clear verdict in favor of Vijay. But he was having less number for forming a government. There are two options before the Congress party at that point of time. Two options. One is allow BJP to rule through backdoor in Tamil Nadu, or otherwise go with Vijay and defeat BJP divisive agenda. Either Rashtrapati rule, President's rule, or otherwise having an unholy alliance with some political parties with the support of BJP. For the last so many years, BJP is trying to rule. They know that they cannot rule directly Tamil Nadu. They want to rule indirectly through backdoor to Tamil Nadu. The people of Tamil Nadu, they were never allowed BJP to rule Tamil Nadu. So they thought that, Mr. Amit Shah thought that this is the best time to take over Tamil Nadu. But Rahul Gandhi and Mallikarjuna Kharge ji defeated that idea of backdoor governance by the BJP by supporting Vijay. We are very much sure Congress party saved Tamil Nadu from BJP through that decision. This is what happened. நாம் இப்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி அரசோடு இருக்கிறோம். கூட்டணியிலே பங்கேற்றிருக்கிறோம். நம்மை பார்த்து சிலர் சொல்லுகிறார்கள், இவர்கள் முதுகிலே குத்தி விட்டார்கள், இவர்கள் நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்று நம்மை பார்த்து குற்றம் சாட்டுகிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் யாரையும் ஏமாத்தாது, ஒரு நாளும் யாரையும் முதுகிலே குத்தாது. தேவைப்பட்டால் நெஞ்சுக்கு நேர் நின்று போரிடுவோமே ஒழிய முதுகிலே குத்துகிற அந்த பழக்கம் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை. காங்கிரஸ் கட்சி எதனாலே அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தது? தேர்தலுக்கு முன்பு தாவேகாவிடமிருந்து நமக்கு மிக வளமையான ஆபீஸ் நமக்கு தரப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்களா எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், ராஜ்யசபா எடுத்துக்கொள்ளுங்கள், ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ஆலய நிர்வாக கமிட்டிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், எது வேண்டுமானாலும் அதிகாரத்திலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நம்மிடம் கேட்டபோது நாம் நிலைகுலையாத மலை போல் நின்றோம். நீண்ட நாட்களாக நம்மோடு மதச்சார்பற்ற அரசியலுக்காக, மாநில உரிமைகளுக்காக, கூட்டாட்சி தத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக நம்மோடு ஒன்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நிலையாக நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்த அத்தனை வேண்டுகோளையும் நாம் நிராகரித்தோம். ஆனால் தேர்தலுக்கு பின்பு நடந்த நிலையே வேறு. தேர்தலுக்கு பின்பு தமிழக மக்கள் விஜய்க்கு பெரும்பாலான ஆதரவை தந்தார்கள். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு அவருக்கு சில இடங்கள் தேவைப்பட்டன. அந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சியின் முன்னால் இரண்டு வாய்ப்புகள் தான். ஒன்று, நாம் விஜய்க்கு ஆதரவு தராமல் நாம் இருந்துவிட்டால் என்ன நடக்கும்? இன்னொன்று, விஜயோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுவது. விஜய்க்கு ஆதரவு தரவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஒருவேளை ராஷ்டிரபதியுடைய ஆட்சி வந்திருக்கும், குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்திருக்கும். இல்லை என்று சொன்னால் பிஜேபி ஏற்பாடு செய்கின்ற, மறைமுகமாக ஏற்பாடு செய்கின்ற சில மதவாத சக்திகளோடு கூட்டணி அமைத்து அவர்கள் ஆட்சி அமைத்திருப்பார்கள். காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலும் பாஜகவை முன்வாசல் வழியாகவோ பின்வாசல் வழியாகவோ தமிழகத்திலே வரவிடக்கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாட்டை எடுத்தது. ஆகவே காங்கிரஸ் கட்சி அந்த நிலைப்பாட்டை எடுத்ததின் காரணமாகத்தான் இன்று பாஜக இங்கே வரவிடாமல் தடுக்கப்பட்டது. தமிழக மக்கள் ஒரு நாளும் பாஜகவையோ அதன் ஆதரவு சக்திகளையோ தமிழகத்திலே அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை காங்கிரஸ் நன்கு உணர்ந்திருக்கிறது. Now we are very happy that we are also part of a government which is doing fight against the corruption in the state. We are also
proud to be say that we are also a part of the government, which government is taking care of poor people of Tamil Nadu every day. So I am sincerely congratulating Vijay government for taking up the people's issues and also fighting against the corruption. Zero tolerance on corruption. This is what Tamil Nadu need. We are actually happy with that. நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். லஞ்சம் ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சி இன்று தமிழகத்திலே நடக்கிறது. அந்த ஆட்சியிலே நாமும் பங்கேற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு அரசோடு நாம் இணைந்திருக்கிறோம். அதிலே அதிகாரத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். எனவே அந்த ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை நாளும் நிறைவேற்றுகிற அரசு, லஞ்சம் ஊழலை எதிர்த்து போராடுகிற விஜய் தலைமையிலான அரசை நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். So I am very happy that those who want to criticize government, Congress, let them criticize. Those who want to criticize Rahul Gandhi in a bad manner. Some people burned effigy of Rahul Gandhi also in Tamil Nadu. But people of Tamil Nadu in hurt, they are loving Rahul Gandhi. They are loving this decision of Congress party in Tamil Nadu. That we are very clear. So once again, my request to you people, be bold. This is a time of change in Tamil Nadu. This is a time of Congress is in Tamil Nadu. Be bold, work hard, be with the people, be with the poor. Use this role in government for helping poor people of Tamil Nadu. If you do all these type things, our golden era is going to come back. Every political party, for what purpose political party is working? For strengthening themselves. Every political party is working for strengthening themselves. Every political party is working for become part of a power. But Congress party, even though we are working for the part of power, we never dilute our ideology at all. That's what we have to tell that. With our strong ideology, we will fight for the Tamil Nadu, we will fight for India. You people have to be getting. One last sentence I want to say that. 1 week before you witnessed a very, very shameful attitude of BJP against our Congress president. He spoke in Haldwani of Uttarakhand. After he spoke, he came back. After 2 days, they done a purification. For what purification, brothers? These people mindset is like that. These people don't know Mallikarjuna Kharge. Who is Mallikarjuna Kharge? His career, his journey, from childhood onwards to this level, 13 times represented assembly and parliament. What BJP done is a shameful attitude. Narendra Modi has to apologize for that, because your attitude, your actions are provoked from your workers. Please, my request to you people, whenever this type of atrocities against our leadership is happening, you have to be wake up. How many days is done agitation in Tamil Nadu? How many days is it done? All done? Yeah. All done? Yes. Yes. Keep it like that. Anytime ready for action. Ready for action. Ready for victory. We are going to win India. We are going to win India. We are going to rule India. Ready for victory. Thank you. Jai Hind.